அனைவருக்கும் வணக்கம். நம்ம தினம் 5 திருக்குறள்ன்ற டாப்பிக்லேருந்து திருக்குறள்ஸ் பார்க்குறோம். நேற்று அன்புடைமையிலேருந்து ஒரு 5 திருக்குறள் பார்த்துடணும். ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிற 5 திருக்குறளை இந்த கிளாஸில் பார்ப்போம். ஒரு ரிவிஷனாக ஃபஸ்ட்டு இருக்கிற 5 குறளையும் ஒன்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம அடுத்த 5 குறளுக்கு போயிடலாம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். சரியா? அன்பை அடைத்து வைக்க முடியாது இல்லையா? நம்ம அன்புடையவரின் மீது, அன்புடையவர் துன்பத்தில் இருக்கும்போது நம்முடைய கண்ணீர் அன்பினால் வெளிப்படும். சரியா? அதை தான் இந்த குறள் சொல்லுது. செகண்ட் குறள், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. சரியா? அன்பு இல்லாதவர்கள் எல்லாமே தனக்கு உரியது, எல்லாமே என் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அன்பு உடையவர் தானே பிறருக்காகத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மூணாவது பாருங்க, அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. சரியா? அன்போடு இணைந்த வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கணுமா? இந்த உடலோடு உயிர் பொருந்தி இருப்பதற்கு இணையாக இருக்கணுமா? சரியா? அதுதான் அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு அப்படின்றார். சரியா? நான்காவது குறள், அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நட்பென்னும் நாடா சிறப்பு. சரியா? நம்ம ஒருத்தர் மீது அன்பு செலுத்துகிறோம், அவர் மீது விருப்பம் கொண்டு, சரியா, எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்கிறோம். சரியா? அது ஈனும் நட்பென்னும் நாடா சிறப்பு அப்படின்றார். சரியா? அன்பு ஈனும், நம்ம அன்பு கொடுக்குறோம், ஆர்வம்னா விருப்பம்ன்ற ஒரு பொருள்படுது இல்லையா? அன்பு கொடுக்குறோம் விருப்பத்தோடு, சரியா, பிரதிபலனை எதிர்பார்க்காம, அது நமக்கு தரும், நம்ம நட்பு என்னும் நாடாத சிறப்பை தரும். சரியா? சொல்றாரு, அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நட்பென்னும் நாடா சிறப்பு. சரியா? ஐந்தாவது குறள், அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. சரியா? இந்த உலகத்தில் இன்பத்தை அடைந்து சிறப்பை பெறுவதற்கான வழி என்னதான்? அன்புற்று அமர்ந்த வாழ்க்கை, அன்பு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் இன்பத்தை அடைந்து சிறப்பை எய்தக்கூடிய வழி அப்படிங்கிறார். சரியா? இப்போ அடுத்த 5 குறளை பார்ப்போமா? 5வது திருக்குறள் பாருங்க, 6வது திருக்குறள் இல்லையா? 6வது குறள், அறத்திற்கே அன்புசார் வென்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. என்ன சொல்றாங்க? அறத்திற்கு மட்டும்தான் அன்பு துணை அப்படின்னு சொல்றாங்க அறியாதவர்கள், அறிவில்லாதவர்கள். மரத்திற்கும் அதுதான் துணை அப்படின்றாங்க. சரியா? அறம்னா என்ன? அறம்னா என்னன்றதையே அரண் வலியுறுத்துதல்ல ஒரு குறள்ல வள்ளுவர் குறிப்பிடுறார். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இன்னான்கும் இழுக்கா இயன்றது அறம்ங்கிறார். சரியா? அறம்னா என்ன சொல்றாரு? அழுக்காறு பொறாமை இல்லாதவன், அவா ஆசை இல்லாதவன், வெகுளி கோபம் இல்லாதவன், இன்னாச்சொல் கடுஞ்சொல் பேசாதவன். சரியா? இவ்வாறெல்லாம் இருப்பவர்கள் தான் அரண் வழி நடப்பவர்கள்னு சொல்றார். சரியா? என்னென்ன? பொறாமை, ஆசை, கோபம், கடுஞ்சொல். சரியா? இதுதான் அறத்திற்கான பொருள்னு சொல்றார். சரியா? இப்போ இந்த அறத்திற்கே அன்பு சார் வென்பர். ஓகேவா? சார்னா என்ன? சார்புன்னு அர்த்தம். துணைன்னு சொல்றாங்க. சரியா? ஒரு பக்கம் சார்ந்து பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான், ஒரு பக்கம் துணை நின்று பேசாதன்னு பொருள் எடுத்துக்கலாம். அறத்திற்கு தான் அன்பு துணை அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? அறியார். சரியா? மரத்திற்கும் அஃதே துணை. மரம்னா என்ன? வீரத்தை தான் மரம் சொல்லுவாங்க இல்லையா? வீரத்துக்கும் எதுதான் துணை? அன்புதான் துணை. அஃதேனா இங்க அன்பு குறிக்குது. சரியா? வீரத்திற்கு அடிப்படையும் எதுதான்? அன்புதான். சரி, அன்றைக்கு போர்க்களம் புகுந்தவர்கள் எல்லாருமே எதற்காக? தன் நாட்டின் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் போர்க்களம் புகுறாங்க. அந்த போர்க்களத்தில் தான் வீரம் வெளிப்படுது. அந்த வீரத்துக்கே எதுதான் துணை? அன்புதான் துணை இல்லையா? அதுதான், அறத்திற்கே அன்புசார் வென்பர் அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. சரியா? 7வது குறள் பாருங்க,
என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அப்படின்னு சொல்றார். சரியா? ஸோ என்பில் அதனைனா எலும்பில்லாத உயிரினம். சரியா? ஸோ எலும்பில்லாத உயிரினத்தை குறிக்குதுங்க. என்பில் அதனை வெயில் போல காயுமே அப்படின்னா எலும்பில்லாத உயிர்களை ஸோ வெயில் எவ்வாறு வருத்துமோ அதே மாதிரி அன்பில் அதனை அறம், அன்பில்லாதவனை அறம் வருத்தும் அப்படின்னு சொல்றார். சரியா? ஸோ என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். ஸோ எலும்பில்லாத ஒரு உயிரினத்தை வெயில் எவ்வாறு வருத்துமோ அதே மாதிரி அன்பில்லாத மனிதர்களை அறமானது வருத்தும் அப்படின்லாம். சரியா? எட்டாவது திருக்குறள் பாருங்க. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. சரியா? ஸோ அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை. சரியா? அன்பகத்து, அகத்துனா என்ன? உள்ளம். ஸோ அன்பு உள்ளத்தில் இல்லாத உயிர் வாழ்க்கைன்றது, உயிர் வாழ்றவங்கன்றவங்க வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. ஸோ வன்பார்க்கன்னா என்ன? பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய மரம். சரியா? ஸோ பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய மரம் வற்றல் மரம் தளிர்த்தற்று. சரியா? காய்ந்து போனன்னு அர்த்தம். வற்றல்னா காய்ந்து போன மரம், தளிர்த்தற்று. சரியா? காய்ந்து போன மரம் எப்படி? தழைத்து வராது. சரியா? அதுபோல அன்பு இல்லாத உயிர் வாழ்க்கையும் வளராது செழிக்காதுன்னு பொருள் கொள்ளலாம். சரியா? ஸோ அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. ஒரு பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய மரம், காய்ந்து போன மரம் எப்படி தளிர்க்காதோ வளராதோ அதே மாதிரி அன்பு மனதில் இல்லாத ஒரு உயிர் வாழ்க்கை என்பது அது வளராது செழிக்காது அப்படின்னு சொல்றார். சரியா? 9வது குறள் போலாமா? புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லவர்க்கு. என்ன பொருள்? புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும். சரியா? புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும்னா என்ன செய்யும் அர்த்தம். சரியா? என்ன பயன்? புறத்துறுப்பெல்லாம் என்ன செய்யும்? யாக்கை அகத்துறுப்பென்னும் அன்பில்லவர்க்கு. சரியா? அகத்துல அன்பில்லாதவனுக்கு புறத்துறுப்பு, சரியா, கை கால் இதெல்லாம் என்ன பயன் கேட்குறாரு. சரியா? புறத்துறுப்புன்னா வெளிப்புறத்தோட்டத்தில் இருக்க கை கால் உடல் அழகு இதெல்லாமே என்ன செய்யுமா? எந்த பயனுமே இல்லையா? எது இல்லாத? அகத்துறுப்பு என்னும் அன்பில்லாத மனிதருக்கு அப்படின்றார். சரியா? ஸோ அகத்துறுப்பு என்னும் அன்பில்லவருக்கு புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் என்ன பயன்? சரியா? அதுதான் புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் அகத்துறுப்பு என்னும் அன்பில்லவருக்கு. மனசுல அன்பில்லாத மனுஷனுக்கு ஸோ புறத்துறுப்பால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறார். சரியா? ஸோ 10வது குறள் போலாமா? அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடல். சரியா? ஸோ அன்பின் வழியது உயிர்நிலை, அன்பின் வழியது உயிர்நிலை அக்தில்லாருக்கு என்பதோல் போர்த்த உடல். சரியா? ஸோ அன்பு இருக்கிறவங்க தான் உயிருள்ள மனிதர்களின் பொருள். அது இல்லாதவங்களுக்கு எலும்பு தோல் போர்த்த உடல், அவ்வளோதான். எலும்பு தோல் போர்த்து இருக்கிற உடல், அவ்வளோதான். சரியா? அவங்க உயிர்னே பொருள் கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்றார். சரியா? ஸோ அதுதான் அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பதோல் போர்த்த உடல். சரியா? ஸோ 10 திருக்குறளையும் ஒரு வாட்டி படிச்சிடலாமா? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும்.
அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு, என்போடு இயைந்த தொடர்பு. அன்பு ஈனும் ஆர்வமுடைமை, அது ஈனும் நட்பென்னும் நாடாச் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து, இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அறத்திற்கே அன்புசார் வென்பர் அறியார், மரத்திற்கும் அஃதே துணை. என்பில் அதனை வெயில் போலக் காயுமே, அன்பில் அதனை அறம். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை, வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும், யாக்கை அகத்துறுப்பென்னும் அன்பில் அவர்க்கு. அன்பின் வழியது உயிர்நிலை, அஃதில்லார்க்கு என்பதோல் போர்த்த உடல். சரியா? ஸோ இந்த 10 திருக்குறளும் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு அடுத்த அதிகாரத்தை பார்க்கலாம். சரியா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.